கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. ஆமேனப்பா. உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனிடமிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதுக்காக நமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை தருகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஆமேன் இசப்பா. அவருடைய கரத்தில் இருந்த அத்தனை நன்மைகளும் எங்களுக்கு நீர் தருகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லப்பா, உம்முடைய கரமே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்காக நமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 107 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 107 அதனுடைய 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மன்னிக்கவும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறபடியினாலே அவரை துதியுங்கள். கர்த்தர் எப்படி நல்லவர் என்றால், பாவியாக நம்மேல் அவர் தமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக அவர் காயப்பட்டார். அவர் ஒடுக்கப்பட்டார். நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் நல்லவர். அவனால் அவரை துதியுங்கள். பாவியாக நம்மில் சிநேகம் வைத்தாரே, அவர் நல்லவர். சிறுமையான நம்மளை நேசித்தாரே, அவர் நல்லவர். ஆபத்து நேரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ஓடோடி வந்து நமக்கு பதில் கொடுத்தாரே, நம்மளை விடுவித்தாரே, அவர் நல்லவர். அவரை துதியுங்கள். நம்ம உள்ளம் எப்போதெல்லாம் அவரை துதிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம அவரை துதிக்கும் போது நம் அருகில் வருகிறாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். தீமை காணக்கூடாத சுத்த கண்ணராய் இருக்கிறார். அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தெய்வம் எவ்வளவு பாவத்தில் இருந்த நம்மளை மீட்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநாதி சிநேகத்தால் நம்மளை சிநேகித்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளை தம்முடைய பிள்ளையாக அவர் அழைத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னதத்தில் இருக்கிறவர் தாழ்மையான நம்மளை நோக்கி பார்த்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த பாகுபாடு இல்லாமல் நம்மளை நேசித்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து நம்மளை அப்படியே அணைத்து கொள்ளுகிறவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் சிறுமைப்பட்டவளாய் இருந்தாலும், நான் பாவத்தில் மூழ்கி இருந்தாலும், என்னை நேசிக்கும்படி என்னை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உன்னதத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்வளவு மகிமை உள்ள தேவன் இந்த மனிதனை நேசித்தாரே,
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தீமையை காண மாட்டாத சுத்த கண்ணர், தீமையினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மளை தூக்கி எடுத்தாரே, அந்த பரிசுத்த கரம் நம்மளை தூக்கி எடுத்ததே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறாரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய நினைவுகளில் அவரை பற்றிய, அவர் நம்மளை பற்றி வைத்திருக்கிற நம்முடைய நினைவுகளில் ஒன்று கூட தீமை கிடையாது, எல்லாம் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை. ஆகையால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மால் ஏற்பட்ட அத்தனை தீமையும் நன்மையாய் மாற்றினாரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவரையும் மறந்துவிட மனிதர் அல்ல, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாக்கு தத்தம் பண்ணினாரே, வாக்கு மாறாதவராய் இருக்கிறாரே, சொன்னதை செய்கிறாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எல்லாருக்கும், எல்லாருடைய வாழ்விலும் அவர் ரொம்ப 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 நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாம் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருந்து எதெல்லாம் மாற்றணுமோ அதையெல்லாம் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களையும் என்னையும் நேசித்தாரே, உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு என்றுமே அவர் நல்லவராய் இருப்பார். அவருடைய கிருபை எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.